கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வசனம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நெருப்புக்கு உட்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக நம்ம கைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வசனங்கள்ல ஒன்று கூட பொய்யுரையாது. தேவன் தாம் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த வசனத்தை யாரெல்லாம் நம்புறாங்களோ, அந்த வசனத்தை நம்பி அதை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவரே, அந்த வசனமே கேடகமாக பாதுகாப்பாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாலை வேளையில் எந்த பிரச்சனையை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க, எந்த பிரச்சனை உங்களை தாக்கி உங்களை சேதப்படுத்தி விடும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்ப உங்களால் முடியும் அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்கு கேடகமாக மாறி எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றும். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வசனத்தை நம்பி அதை பற்றி கொண்டு எங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலையாக எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.